கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். ஒரு சில வசனங்கள். இயேசு ஒலிவ மலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்களால் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயர் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிபட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒலிவமலைக்கு போய் அங்கே இருந்து தேவாலயத்துக்கு மறுநாள் கடந்து வந்து தேவாலய சீசர்கள் உட்கார்ந்து இருக்கிற பொழுது பரிசேயர்களோ வேதபாரகரும் பரிசேயரும் இரண்டு விதமான மக்கள். வேதபாரகர்கள், பரிசேயர்கள். வேதத்தை படித்து தேர்ந்தவர்கள் பரிசேயர்கள். அவர்கள் வேதத்தில் படித்து தேர்ந்தால் அவர் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர். பரிசேயர்களுக்கு அதிகாரம் உண்டு, ஆளுகை உண்டு. இவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு ஸ்திரீயை, விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து இயேசுவிடத்தில் நிறுத்தி, இவள் கையும் மெய்யுமாய் பிடிபட்டவள். மோசே நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதென்றால் இப்படிப்பட்ட ஸ்திரீயை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கொண்டு நிறுத்தி, ஆண்டவராய் இயேசுவிட்ட கொண்டு வந்து நிறுத்தினார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் மேல் குற்றம் சுமத்தும்படியாக, குற்றம் உண்டாகும்படியாக இப்படி செய்தார்கள். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவன் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்போ ஜனங்கள்கிட்ட கல்லோடு வந்திருக்கிற அந்த பரிசேயர், வேதபாரகரோடு வந்திருக்கிற யூத ஜனங்களை பார்த்து ஆண்டவராய் இயேசு சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதிருக்கிறவன் முதலாவது இவன் மேல் கல்லெறியுங்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. கல்லெறியுங்கள் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையில எழுதினார். அல்லேலூயா. தரையில அவர் எழுதுகிறார். தரையில குனிந்து எழுது. அப்ப ஆண்டவர் எழுத எழுத அவருடைய பாவங்கள்லாம் உணர்த்தப்படுகிறது. வந்திருந்த ஜனங்கள், பரிசேயர், சதுசேயர், இந்த ஜனங்களுடைய பாவங்கள் உணர்த்தப்படுகிறது. உணர்த்தப்பட்டபடியினாலே அவர்கள் ஒவ்வொருவராக கல்லை போட்டுவிட்டு அவர்கள் புறப்பட்டு போய்விட்டார்கள். அப்போ யாருமே அவளை சுற்றி அவளை குற்றம் சாட்டினவர்கள் அவர்கள்ட்ட இல்லை. இயேசு அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறார், ஸ்திரீயை உண்மையில் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாயிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். உண்மை குற்றம் சாட்டின ஜனங்கள் எங்கே? ஒருவனாயிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்று கேட்ட பொழுது அந்த ஸ்திரீ சொல்லுகிறாள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவரை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். அல்லேலூயா. நீ போ, இனி பாவம் செய்யாதே, இப்படிப்பட்ட பாவங்கள் இனி செய்யாதே என்று சொல்லி அனுப்பினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடமாமல் வெளிச்சத்திலே நடப்பான். அல்லேலூயா. அப்பொழுது பரிசேயர் அவரை நோக்கி, உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய், உன்னுடைய சாட்சி உண்மையானதல்ல. உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். அல்லேலூயா.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான். அல்லேலூயா. ஜீவ ஒளி அடைந்திருப்பான் என்றார். அப்பொழுது பரிசேயர் அவரை நோக்கி, உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய், உன்னுடைய சாட்சி உண்மையானது அல்ல என்றார்கள். அப்போ பரிசேயர்கள் வேதபாரகர்கள் ஆண்டவராய் இயேசுவுக்கு முன்பாக முகமுகமாக ஆண்டவரோடு பேசுகிறார்கள். ஆண்டவரும் அவர்களை சகோதரர்களாகவோ இல்ல ஒரு எதிரிகள் பேசுவது போலவோ இல்ல கொள்கை உபதேசத்துக்கு விரோதமாய் எலும்புகள் பேசுகிறவர் போலவோ அவர்கள் பேசுகிறார்கள். நம்முடைய காலகட்டத்திலும் கூட நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேகத்தில் பேசும்போது அநேகர் வாக்குவாதம் செய்கிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த பரிசேயர் வேதபாரகர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். அவர்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தை எதிர்த்து பேசுகிறார்கள். உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய், உன்னுடைய சாட்சி உண்மையானது அல்ல என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், அவன் இருளே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான் என்று ஆணித்தரமாய் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது இந்த பரிசேயர்கள் எதிர்த்து பேசுகிறார்கள். உன்னுடைய சாட்சி நீயே கொடுக்கிற சாட்சி, உன்னை குறித்து நீயே கொடுக்கிற சாட்சி உண்மையான சாட்சி அல்ல என்று சொன்னார்கள். வேதம் சொல்லுகிறது, இயேசுவுக்கு பிரதித்திரமாக என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாக இருக்கிறது. ஏனில் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போர் என்றும் அறிந்திருக்கிறேன். நீங்களோ நான் எங்கே இருந்து வருகிறேன் என்றும் எங்கே போர் என்றும் அறியீர்கள். நீங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நியாயந்திருக்கிறீர்கள், நான் ஒருவனையும் நியாயந்திருக்கிறதில்லை. அல்லேலூயா. இப்ப நான் எங்கிருந்து வந்தேன், எங்கே போக போறேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் எங்கிருந்து வந்தேன், எங்க போக போறேன்னு உங்களுக்கே தெரியாது. நீங்கள் மாம்சத்தின்படி நியாயந்திருக்கிறீர்கள், நான் அப்படி தீர்ப்பதில்லை. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நல்லா தெரியுது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோக பிதாவிலிருந்து கன்னிமரியா வயிற்றில் பிறந்து இந்த பூமியிலே கடந்து வந்து மறுபடியும் சிலுவை மரணத்தில் ஏற்பட்டு எல்லாருக்கும் ரட்சிப்பையும் பாவ மன்னிப்பு அருளி செய்து மறுபடியும் பரலோக பிதாவுக்கிட்ட போகிறார். அல்லேலூயா. இந்த ரகசியம் யாருக்கு தெரியாது? பரிசேயருக்கு தெரியாது, சதிசேயருக்கு தெரியாது. அவரெல்லாம் கண்டதை காட்சி போல, அப்படி ஒரு கண்டதை கோலம், கண்டதை காட்சி என்பது போல பேசுகிறார்கள், மாம்சத்தின் பேசுகிறார்கள். ஆனால் கர்த்தர் ஆவிக்குரிய காரியங்களை குறித்து பேசுகிற அவர்களுக்கு ஒன்று விளங்கல. அல்லேலூயா. நான் நியாயந்திருத்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். என்னை நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாய் இருக்கிறோம். இரண்டு பேருடைய சாட்சி உண்மை என்றும் உங்கள் நியாயப்பிரமாணத்தினால் எழுதியிருக்கிறதே. அல்லேலூயா. அப்ப நியாயப்பிரமாணத்துல எழுதியிருக்கிறது இரண்டு பேருடைய சாட்சி உண்மை. ஒரு காரியத்தை குறித்து இரண்டு பேர் சாட்சின்னா அந்த சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நானும் பிதாவுமா இருக்கிறோம், நாங்க ரெண்டு பேரும் சாட்சியா இருக்கிறோம், ஆகவே நான் சொன்னதுதான் சரி என்று சொல்லுகிறார். நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனா இருக்கிறேன், என்னை அனுப்பின பிதா என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறான் என்றார். அப்படி அவர்கள் உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். இயேசு பிரதித்திரமாக என்னை அறிவீர்கள், என் பிதாவை அறிவீர்கள், நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவை அறிந்திருப்பீர்கள் என்றார். தேவாலயத்தில் இயேசு உபதேசம் பண்ணும்போது தர்மப்பட்டியில் இருக்கும் இடத்திற்கு இந்த வசனங்களை சொன்னார். அவருடைய வேலை இன்னும் வராதபடினாலே ஒருவன் அவரை பிடிக்கவில்லை. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து என்னையும் அறிவீர்கள், என் பிதாவையும் அறிவீர்கள். அல்லேலூயா. ஆனா அவங்களுக்கு அது அப்ப அவங்க கேட்கிறாங்க, பரிசேயர் கேட்கிறாங்க, நீ யாரும் பிதா எங்கே இருக்கிறாங்க கேட்க. அல்லேலூயா. அப்போ பரலோக தேவனாகிய யெகோவா தேவனாகிய கர்த்தர் தான் இயேசுவுக்கு பிதா. ஆனா பிதான்னு சொன்னா அவனுக்கு ஒன்றும் புரியல. ஆனா ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, என்னை நீங்க அறிந்திருந்தால் நீங்கள் பிதாவை அறிந்திருப்பீர்கள். அல்லேலூயா. அப்ப இயேசு யார் என்பதே அந்த பரிசேயருக்கு விளங்கவில்லை. இயேசுதான் தேவகுமாரன் அந்த பூமியில வந்திருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்காக கர்த்தர் ஆண்டவர் இயேசு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார், நல் போதகங்களை பண்ணி கொண்டிருக்கிறார், எல்லாருக்கும் வெளிச்சம் உண்டாகிறது, எல்லாரும் சத்தியத்தின்படி நடப்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கான ஒரு சூழ்நிலை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்திருந்தோம். இந்த பரிசேயர்களுக்கு அது புரியவில்லை. அல்லேலூயா. பரிசேயர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார்,
இயேசு மறுபடியும் அவரை நோக்கி, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள், நான் போகிற இடத்திற்கு வர உங்களால் கூடாது என்றார். அப்ப இன்னொரு ரகசியத்தை சொல்ல, நான் போகிறேன், ஆனா நீங்க தேடுவீங்க, நான் போயிருவேன், ஆனா நீங்க உங்க பாவத்துல சாவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் போகிறேன், நான் உங்களை விட்டு போயிட்டேன்னா நீங்க உங்க பாவத்துல சாவீர்கள். இதான் உலக மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய, இயேசு கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி, எச்சரிக்கை செய்தி. நீங்க இயேசு இல்லாம வாழ்வீர்கள் என்று சொன்னால் நீங்க பாவத்துல தான் வாழ முடியும். நீங்க பரிசுத்தமான வாழ்க்கையில வாழவே முடியாது. இந்த நாட்களை பார்க்கிறோம். அந்த நாட்கள் யூதர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக எழுந்து நின்றது போல, இந்த நாளில் முஸ்லிம் ஜனங்கள் அவ்விதமாக யூதர்களைப் போல, அந்த நாள் யூதர்களைப் போல இந்த நாளில் இவர்கள் எழுந்து நின்று இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசிதான் என்று சொல்லி மட்டுப்படுத்துகிறார்கள். தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அவர் தேவகுமாரனாக இருக்கிறார் என்று வெளிப்படுத்தின பொழுது, தேவகுமார் என்றால் பரலோக பிதாவுக்கு வாரிசாக இருக்கிறார். சர்வ உலகத்துக்கும் அவர்தான் வாரிசு. அவரை சார்ந்துதான், அவரோடு வாழ்ந்துதான் பரலோக பிதாட்ட போக முடியும். ஆண்டவர் சொல்லியிருக்கார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னால் அல்லாமல் ஒருவன் பிதாவிடத்தில் போகான் என்று சொல்லிவிட்டார். அப்போ இவ்வளவு கனத்தையும் மகிமையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோக பிதாவிடத்தில் பெற்றிருக்கிற வேளையில அதை ஜனங்களுக்கு சொல்லுகிற பொழுது அவர்களால் நம்ப முடியவில்லை. அவர் அந்த நாளே வாக்குவாதம் செய்தது போல இந்த நாளில் ஜனங்கள் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்பொழுது யூதர்கள், நான் போயிடத்துக்கு வர உங்களால் கூடாது என்கிறானே, தன்னைத்தான் கொலை செய்து கொள்வானோ என்று பேசிக் கொண்டார்கள். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் போகிறதுக்கு உங்களால் வரக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் பரலோக பிதாட்ட போன போது இவங்க எப்படி அங்க போக முடியும்? இவங்க மரணம் அடைஞ்சு நியாய தீர்ப்புக்காக தான் ஒப்பு கொடுக்க முடியும். இப்ப பரிசேயர்களோ சதுசேயர்களோ மரித்து போனா அவர்கள் நியாய தீர்ப்புக்கு தான் ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்க போறாரு? பரலோக பிதாட்ட போகிறார். பரலோக பிதாவின் வலது வாரிசத்தில் அவர் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. ஆனா அவங்க முஸ்லீம் கூட குர்ஆன்ல அவங்க கடவுள் எல்லாம் இயேசுவை தன்னளவில் உயர்த்தி கொண்டார் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அந்த குர்ஆன் எழுதி வச்சிருக்கிறாங்க, தன்னளவில் உயர்த்தி கொண்டார். இங்க பரலோக பிதாவின் வலது வாரிசில் வீற்றிருக்கிறார், தனக்கு நிகராக வைத்துக் கொண்டார். ஆனா இன்னும் அந்த உண்மையை புரியக்கூடிய ஞானம் அன்னைக்கு யூதர் வேதபாரர்கள் பரிசு இல்லாத போல இன்றைக்கு இப்படிப்பட்ட ஜனங்களுக்குள்ள அந்த ஞான அறிவு இல்லை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர் அவரை நோக்கி, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல. அப்போ நீங்க தாழ்விலிருந்து உண்டாயிருக்கீங்க, நான் உயர்வான இடத்திலிருந்து உண்டாயிருக்கிறேன். நீங்க இந்த உலகத்திலிருந்து உண்டாயிருக்கீங்க, நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, உலகத்திலிருந்து உண்டாகவில்லை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தெளிவாக தன்னுடைய ரகசியத்தை சொல்லுகிறார், நான் பரலோக பிதாவிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறேன். ஆனா நீங்க அப்படி அல்ல, இந்த பூமியில பிறந்தவர்கள். நீங்க பூமியில பிறந்த அவர்கள், நீங்கள் மறித்து நீங்கள் நியாய தீர்ப்புக்கு தான் போக முடியும். ஆனா நானோ போனா பரலோக பிதாட்ட போய் உங்களை எல்லாம் நியாயம் இருக்கிறவராய் போக போகிறேன். அல்லேலூயா. நியாய தீர்ப்பை கொடுக்கிறவராய் போக போறேன் சொல்லி தன்னுடைய உண்மை நிலையை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ஏன்னா அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவை பற்றி இயேசுவை தவிர யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா. மற்ற ஜனங்களுக்கு அது விளங்காது, புரியாது. அப்ப இயேசு கிறிஸ்துவே தாம் யார் என்பதை அவர்களுக்கு விளக்க வேண்டியது இருந்தது. அல்லேலூயா. அதை அவர் விளக்கி சொல்லும் போது நான் மட்டும் விளக்கி சொல்ல, என்னோடு கூட இருக்கிற பிதாவும் அதை உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.
ஆக நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். அல்லேலூயா. அப்போ பாவங்கள்ல சாவீர்கள், பாவங்கள்ல சாவீங்க. நான் தான் அவர் நீங்க விசுவாசிக்காட்டா பாவத்துல சாவீங்க. ஆண்டவர் இலைமறை காயாக பேசுகிறார், கொஞ்சம் கொஞ்சமாக அவரை புரிய வைக்கிறார். நான் தான் அவர். அப்ப அவங்க வேதபாரகர்கள் பரிசேயர்கள் எதை எதிர்பார்த்திருக்காங்க? இயேசு கிறிஸ்து வருவார், இயேசு எப்படி மேசியா வருவார், மேசியா பிறப்பது அவசியமாய் இருக்கிறது, இரட்சகர் பிறப்பது அவசியமாய் இருக்கிறது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்கிற பொழுதே இயேசு மேசியா பிறப்பார் என்ற ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டது. பழைய எல்லா தீர்க்கதரிசி காலத்துல இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா உறுதியாக 9:6 உறுதியாக சொல்லுகிறார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயம், அவர் வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. அல்லேலூயா. அப்போ இவ்வளவு கிரேட் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இவ்வளவு மேன்மையை வச்சிருக்கிறாரு, இவ்வளவு மகிமையை வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் இயேசு தான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்ப அந்த இயேசு உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க பாவத்துல சாவீர்கள், உங்களால பரிசுத்தம் அடையவே முடியாது. இயேசு நம்மோடு கூட இருந்து நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அதான் கடைசி நாட்கள் ஆண்டவர் சொல்லும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, இதோ உலகத்தின் சதா நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பது அவசியமாய் இருக்கிறது. இயேசு இல்லாம நம்ம பரிசுத்தம் அடைய முடியாது. பரலோக ராஜ்யத்துக்கு போற வரைக்கும் இயேசு நமக்கு தேவை. இயேசுவின் வார்த்தைக்கு நாம கீழ்பட்டு இருக்கணும், இயேசுவுக்கு பிரியமா இருக்கணும், இயேசு நம்மோடு கூட இருக்கணும். அப்படிதான் பரிசுத்தம் அடைந்து பரிசுத்தவானாய் மாறி பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்படி இயேசு இல்லைன்னா நம்ம பாவத்துல சாக வேண்டி இருக்கும். அப்ப இந்த உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை செய்தி, அது எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், இயேசு கிறிஸ்து உங்களோடு இராவிட்டால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், தேவனுடைய குமாரனாக தேவனுடைய வார்த்தையாக அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், நீங்கள் உங்கள் பாவங்களை செத்து நரகத்துக்கு போவீர்கள். அல்லேலூயா. உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, நீங்க பாவத்துல செத்து எங்க போயிருவீங்க? நரகத்துக்கு போய்விடுவீர்கள். பாவத்துக்கு செத்து நீங்க நரகத்துக்கு. அப்போ இயேசு இல்லாம நீங்க பரிசுத்தம் அடைய முடியாது. அப்ப என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனப்பக்குவத்துல பரிசேயர்கள் இல்லை. அவரை எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த பக்குவத்தில் தான் அவர்கள் காணப்பட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, அதற்கு அவர்கள் நீர் யார் என்றார்கள். இயேசு அவரை நோக்கி, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தான், உங்களை குறித்து பேசவும் நியாயந்திருக்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அழைக்கிறவர் சத்தியம் உள்ளவர், நான் அவரிடத்தில் கேட்டவரையே உலகத்துக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்போ இந்த பரிசேயர்கள், இந்த சதுசேயர்கள், இந்த வேதபாரகர்கள், இந்த யூதர்கள் இயேசு இல்லாவிட்டால் இவர்கள் பாவத்திலே செத்து விடுவார்கள். அப்படி யார் என்று சொல்லி அவர் கேட்கிற பொழுது, நான் ஆதி முதலாய் இருக்கிறவர், அல்லேலூயா, நான் ஆதி முதலாய் இருக்கிறவர் என்பதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப அப்படி அவர் சொல்லியும் அவர்களுக்கு விளங்கவில்லை. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக விளக்கி இருக்கிறார். அல்லேலூயா. நமக்குள் இருக்கிறபடினாலே அவரை தேவகுமாரன் என்று விசுவாசித்து அவரை சார்ந்து அவருக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப உலக ஜனங்கள் அவரை தேவகுமாரனாக தேவனுடைய வார்த்தையாக ஏற்றுக்கொண்டு அவரை வைத்துக் கொண்டால் தான் பரிசுத்தம் அடைய முடியும். எல்லா பாவத்திலே செத்து நரகத்துக்கு தான் போக முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தந்த வெளிச்சத்தின்படி, கர்த்தர் நமக்கு தந்த சத்திய வார்த்தையின்படி, அது நித்திய வார்த்தையா இருக்கிறது, நிரந்தர வார்த்தையா இருக்கிறது. இந்த பிரமாணமான வார்த்தைக்கு விரோதமான வேறொரு வார்த்தை உலகத்தில் இல்லை. அல்லேலூயா. அப்போ நாம உலகத்துக்கு இந்த வெளிச்சத்தை, இந்த ஒளியை, இந்த இயேசு கிறிஸ்துவை கொண்டு போக வேண்டும். இயேசு இல்லாதவர்கள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை பரிசுத்தப்படுத்துவார். அல்லேலூயா.
உங்களோடு கூட இருந்து உங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து. அவர் பிதாவாய தேவனுக்கு புறப்பட்டு வந்தவர். அவர் ஒருவர் தாமே நம்மை பரிசுத்தமாக்க முடியும். அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தால் அவர் ரத்தத்தால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. மறுபடியும் பாவம் செய்யாதபடிக்கு அதை தடை செய்கிறார். அல்லேலூயா. பாவத்தை எதிர்த்திருக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் நமக்கு தருகிறார். எந்த ரூபத்தில் பாவம் வந்தாலும் அவைகளோடு மல்லுக்கட்டை கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. அப்போ பாவம் என்பது ஏதோ ஒரு பேட் கேரக்டராக இருந்தாலும் அதை செய்ய தூண்டுகிற அசுத்த ஆவிகள் அந்த பாவம். அல்லேலூயா. நாளல்ல எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அந்த தீயாவிகள் காற்றை போல இருந்து, அசுத்தாவிகள் தீயாவிகள் காற்றை போல இருந்து மனித சிந்தனைக்குள்ள பாவத்தை ஊட்டுகிறது. மனித சரீரத்துக்குள் பாவத்தை தூண்டுகிற கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறது. சிந்தனை மண்டலம், செயல் மண்டலம், இருதயம், வாயி, இப்படி பல விதத்தில் நாம நிறைவான ஒரு மனிதனாய் மாறுவதற்கு பதிலாக ஒரு குறைவான மனிதனையாக மாறும்படியாக, இல்ல ஒரு உதவாக்கரையாக உருப்படாத ஒரு மனிதனாய் மாறத்தக்கதாக விசுவாசிகள் இருந்து கிரியை செய்கிறது. ஆனால் கர்த்தருடைய பரிசுத்த நமக்குள் இருந்து இயேசுவை போல, இயேசுவை சார்ந்து, இயேசுவை உள்வாங்கி இயேசுவை போல மாறக்கூடிய ஒரு பரிசுத்தமான கிரியை ஆண்டவர் செய்து வருகிறார். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை, இந்த உண்மையை எல்லா ஜனங்களும் ஏற்று மனம் திரும்ப வேண்டும். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தை கொடுக்கிற எச்சரிக்கை, அன்பாக கொடுக்கிற ஒரு எச்சரிக்கை. நீங்கள் வாழ வேண்டுமானால், நீங்கள் பிழைக்க வேண்டுமானால், நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு வாழ வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இல்லாம இன்னொரு ஆளை கர்த்தர் அனுப்ப போறதில்லை. மோசே, முகமது மனித குலத்தை சார்ந்தவர்கள், அதற்கேற்ற தகுதியுடைய வார்த்தை அவர் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களால் ஒரு மதங்களை ஸ்தாபிக்க முடியுமே ஒழிய ஒரு மார்க்கத்தை, பரலோகத்துக்கு போற ஒரு மார்க்கத்தை ஸ்தாபிக்க முடியாது. அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம் தான் முடியும். அல்லேலூயா. வேற ஒருத்தரால் முடியாது. ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையை நாம கனப்படுத்துவோம், அவரை நமக்கு சொந்தமாக்குவோம், அவரோடு கூட வாழ்வோம், பரிசுத்தம் அடைவோம், பாவத்தை வீழ்த்துவோம், பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதித்து பலன் தருவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.